ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ போலாண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். போலாண்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த செங்கன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஒரு 29 கண்ட்ரீஸ் இருக்குது. செங்கன் கண்ட்ரீஸு ஆஸ்ட்ரியா, பெல்ஜியம், பல்கேரியா, குரோஷியா, சீச்சியா ரிபப்ளிக், டென்மார்க், எஸ்டோனியா, ஃபின்லாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, இட்டாலி, லாட்வியா, லிechtenstein, லித்தோனியா, லக்சம்பர்க், மால்டா, நெதர்லாண்ட்ஸ், நார்வே, போர்ச்சுகல், ரொமேனியா, ஸ்லோவேக்கியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து. இது வந்து ஒரு 29 கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் தான் போலாண்டு அப்படி கண்ட்ரீஸு. ஸோ இப்போது இந்த கண்ட்ரியோட விசா பார்த்தீங்கன்னா இந்த 29 கண்ட்ரீஸ்க்கும் ஓகே ஆகும். நீங்கள் தனியாக விசா வேண்டியதில்லை, எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் மைக்ரேட் ஆகலாம். இந்த 29 கண்ட்ரீஸ், இந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து இப்போது திருச்சியில் வந்து மே 2nd வீக் டைரக்ட் இன்டர்வியூ நடக்குது. இது வந்து ரொம்ப குரூஷியலாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் தேவைப்படுறாங்க. இதுக்கு வந்து ஒரு 300-400 பேர் தேவைப்படுறாங்க. ஸோ என்னென்ன ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ஹவுஸ் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, வேர்ஹவுஸ் வேலை பார்க்குறவங்க, மேசன், டைல் மேசன், கார்பெண்டர், பிளம்பர், டைல் ஓட்டுறவங்க, கார்பெண்டர் வேலை பார்க்குறவங்க, பிளம்பர்ஸ், ஸ்டீல் ஃபிக்சர், எலக்ட்ரீஷியன், அப்புறம் ஷட்டரிங் கார்பெண்டர், ஸ்கார்ஃப் ஃபோல்டர், லாக் ஸ்மித்து, அப்புறம் ஃபேக்கேட் ஒர்க்கர்ஸ், வெல்டர்ஸ்லேயே எம்ஏஜி கேட்டகரியில் எடுக்கிறாங்க, ட்ரெய்லர் டிரைவர்ஸ். ஸோ இந்த விசா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 29 கண்ட்ரீஸ்க்கும் நீங்கள் போகலாம். இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் மாதிரி தான். இது வந்து ஒரு மலேசியா, சிங்கப்பூர், துபாய் மாதிரி கான்ட்ராக்ட் 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் கிடையாது. இது வந்து எவ்ரி இயர் உங்கள் விசா வந்து ரினியூவல் ஆகிட்டே இருக்கும் எம்ப்ளாயர் மூலமாக. இது வந்து எங்கள் டைரக்ட் கிளைண்ட்டு தான். ஸோ இது வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 1200 யூரோஸ்லேருந்து 1500 யூரோஸ் கொடுக்குறாங்க. பேசிக்காக உங்கள் சேலரி மந்த்லி பார்த்தீங்கன்னா 1,40,000 வரும். இது ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 1,60,000 70,000 கூட வரும். ஸோ இது வந்து 10th ஃபெயில் பாஸ், 12th யாராக இருந்தாலும் ஓகே தான். மேல் ஃபீமேல் கப்புள்ஸு 20லேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஃப்ரீ அகாமடேஷன், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு பற்றி உங்களுக்கு என்னென்னு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நான் இப்போ போடுறேன். இது ஃபுல் டீட்டெயில் உங்கள் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். இந்த போலாண்ட் ஆர்டர் பற்றியான ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரி வந்து போலாண்டு. ஸோ யூரோப்பில் ஒன் ஆஃப் த செகண்ட் கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியில் என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் கேட்குறாங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸில் மேசனு, டைல் மேசனு, கார்பெண்டரு, ஷட்டரிங் கார்பெண்டரு, ஸ்டீல் ஃபிக்சரு, பிளம்பர், எலக்ட்ரிஷியன், ஸ்கஃபோல்டர், லாக் ஸ்மித்து, ஃபக்கெட் ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த கேட்டகரிஸ் எல்லாமே கேட்குறாங்க. இந்த கேட்டகரிக்கு எல்லாத்துக்கும் ஹவர் பேசிஸ் சேலரி தான். பெர் ஹவருக்கு 5.5 டாக்ஸ் போக பெர் ஹவருக்கு 5.5 யூரோ சேலரி கிடைக்கும். ஃபேக்டரி அண்ட் வேர்ஹவுஸ் ஒர்க் இருக்கு. பெர் ஹவருக்கு டாக்ஸ் போக 4 யூரோ சேலரி கிடைக்கும். மற்றபடி டெக்னிக்கல் ஜாப் வெல்டருக்கு, மிக் அண்ட் மேக் ட்ரெய்லர் டிரைவருக்கு சராசரியா 6லேருந்து 7 யூரோ வந்து பெர் ஹவருக்கு சேலரியா கிடைக்கும். ஸோ ஓவராலா இந்த ஆர்டர் எல்லாத்துக்குமே பேசிக் சேலரி 1200 to 1500 சேலரியா கிடைக்கும். ஃபுட்டு டிபெண்ட் அப்பான் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து டியூட்டி மீல்ஸ் அவைலபிள் கிடைச்சிச்சுன்னா ஒரு வேளை இல்லைன்னா 2 வேளை கிடைக்கும். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா நம்ம 3 வேளையும் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அகாமடேஷன் கொடுத்துருவாங்க, டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஆர்டர் 10 to 12 hours ஒர்க்கு, ஹவர் பேசிஸ் சேலரி அப்படின்றதால நம்ம எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சேலரி கிடைக்கும். இந்த ஆர்டருக்கு ஈஸியர் ஈஸியா 2 கேட்டகரி ஓகே தான். ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் ஓகே தான், மேல் ஃபீமேல் கப்புள்ஸா இருந்தாலும் ஓகே தான். ஏஜ் லிமிட் 19 வயசு முடிஞ்சு 20 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் போலாண்டுக்கு நம்ம இந்த வேகன்சிஸ்க்கு வேலைக்கு ஆள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் வந்து சிவி செலக்ஷன் பிளஸ் கிளைண்ட் இன்டர்வியூ. ஸோ இந்த ஆர்டர் யாராருக்கெல்லாம் வேணுமோ இந்த ஆர்டர் வந்து ஒர்க் பர்மிட் விசா தான். ஸோ இந்த ஆர்டர் யாராருக்கெல்லாம் வேணுமோ கேண்டிடேட்டோட அப்டேட்டட் ரெஸ்யூம், அவங்க படிச்சிருக்காங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் காப்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ், ஒயிட் பேக்ரவுண்ட், பாஸ் சைஸ் போட்டோ எல்லாமே ஸ்கேன் காப்பி சிங்கிள் பிடிஎஃப் அனுப்பி வைக்கணும். மற்றபடி ஒர்க்கிங் வீடியோ இருக்கு அப்படின்னா ரொம்ப பெட்டர். அது மேசனா இருக்கலாம், ஷட்டரிங் இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஃபீல்டு ஓரியன்டா ஒர்க்கிங் வீடியோ இருக்கு அப்படின்னா ரொம்ப பெட்டர். எடுத்து கொடுத்துருங்க, ஒர்க்கிங் வீடியோ எடுத்து கொடுத்துருங்க. செலக்ஷனுக்கு அது ரொம்ப மஸ்ட். ஸோ சிவி செலக்ஷன் ஓகே ஆனதுக்கு அப்புறம்
5th மந்த் மே மாசம் 2வது வாரத்துல திருச்சியில கிளைண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம். டைரக்டாவே போலாண்ட்ல இருந்து யூரோப்பியனே வராங்க. சோ இது கிளைண்ட் இன்டர்வியூ திருச்சியில நடக்குது. சோ யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ஷன் ஆகுறாங்களோ பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணிப்பாங்க. மெடிக்கல் போட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கொடுத்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் 7ல இருந்து 10 நாளுக்குள்ள அவங்களுக்கான ஆஃப் லெட்டர் இஷ்யூ பண்ணுவோம். ஆஃப் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் கேண்டிடேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு சிக்னேச்சர் தம் இம்ப்ரெஷன் போட்டு கொடுக்கணும். போட்டு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பே பண்ணணும். பே பண்ணாங்க அப்படின்னா வித் அக்ரிமெண்டோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஃப் லெட்டர் வந்து பேமெண்ட் கட்டல இருந்து அதிகபட்சம் 3 மாசம் ஆகும் ஒர்க் பெர்மிட் வரதுக்காக. சோ 1 இயர் ஒர்க் பெர்மிட், ரினுவல் பெர்மிட், எத்தனை வருஷம் உங்க கம்பெனில வேலை பார்த்தாலும் கம்பெனியே விசா ரினுவல் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ 3 மாசத்துக்குள்ள ஒர்க் பெர்மிட் விசா வரும். விசா வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் பேமெண்ட் பே பண்ணணும். பே பண்ணாங்க அப்படின்னா அதுல இருந்து அதிகபட்சம் 30 to 60 டேஸ்க்குள்ள அவங்களுக்கான விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியாக்குள்ள எங்க அப்பாயின்மெண்ட் ஃபிளெக்சிபிளா கிடைக்குதோ அவங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுப்போம். இந்த இன்பிட்வீன்ல கேண்டிடேட் பிசிசி போட்டு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க டைரக்டா விஎஃப்எஸ் போய் டாக்குமெண்ட் சப்மிஷன் பண்ணும்போது பி சர்டிஃபிகேட் கட்டாயமா இருக்கணும். சோ 30 to 60 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அவங்களுக்கான விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுப்போம். கேண்டிடேட் டேரக்டா போய் சப்மிஷன் பண்ணணும். சப்மிஷன் பண்ணா அடுத்த ஒரு 20 நாளுக்குள்ள வெரிஃபிகேஷன் முடிஞ்சு பாஸ்போர்ட் விசா ஸ்டாம்பிங் வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் ஃபைனல் பேமெண்ட் பே பண்ணுவாங்க. அக்ரிமெண்ட், டிக்கெட், டிபார்ச்சர். சோ இது எல்லாமே ஓவராலா கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 6 to 7 மந்த், அதிகபட்சம் 6ல இருந்து 7 மாசத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீஷன் பண்ணிடலாம். சோ இந்த ஆர்டருக்கு யாரெல்லாம் ஓகேவோ அவங்க எல்லாமே டாக்குமெண்ட் அனுப்புங்க. சிவி செலக்ஷன் அனுப்புறோம். இஃப் ஒன் சிவி செலக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைரக்டா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் இன்டர்வியூக்கான கால்ஃபர் கொடுக்குறோம். டைரக்டா வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா நான் சொன்ன மாதிரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ கடந்த ஒரு 2ல இருந்து 3 வருஷம் வரைக்குமா போலாண்டுக்கான விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. அதனால 100% சக்சஸ் ரேஷியோ எடுத்துக்கலாம். ஏன்னா என்னுடைய கிளைண்ட் மும்பைல, டெல்லியில பேசி அப்பாயின்மெண்ட்டுக்கான என்ன சோர்ஸோ அதை எல்லாமே ஓகே பண்ணிட்டு தான் கம்பெனி மூலமா இந்த ஆர்டர் எடுத்து கிளைண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம். சோ நம்ம கிளைண்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம் அப்படின்னாலே கட்டாயமா நம்ம 1000+ லைசன்ஸ் சொல்லிட்டு மட்டும்தான் இந்த ஆர்டர் எடுத்து பண்ண முடியும். சோ நம்ம இந்த ஆர்டரை லைசன்ஸ் ஹோல்டர் எடுத்து பண்றோம். அவங்க நமக்கு பிஓஇ கொடுக்குறாங்க. அதனால இதை வந்து ஹோட்டல்லயோ இல்ல ட்ரைனிங் சென்டர்லயோ வச்சுதான் நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்றோம் அப்படின் போது 100% சக்சஸ்ஃபுல் ஆர்டர். இந்த ஆர்டருக்கு கேண்டிடேட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் யாரா இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணுங்க. 3 மோட் ஆஃப் பேமெண்ட். ஆஃப் லெட்டருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேமெண்ட், ஒர்க் பெர்மிட் அப்புறம் செகண்ட் பேமெண்ட், பாஸ்போர்ட் விசா ஸ்டாம்பிங் வந்ததுக்கு அப்புறம் தேர்ட் பேமெண்ட். டோட்டலா 3 மோட் ஆஃப் பேமெண்ட். ப்ராசஸிங் டேஸ் 6 to 7 மந்த்ஸ்க்குள்ள கன்ஃபார்மா 100% சக்சஸ் ரேஷியோல நம்ம ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆர்டர் சார்ந்து ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா திரும்ப கால் பேக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுதான் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸு. ஸோ இன்னும் உங்கள் டீட்டெயில்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்டின் ஐடி எல்லாமே. தேங்க்யூ வெரி மச்.